தேங்க்யூ லார்ட். கடைசியாக ஒன்று நாம் பார்த்து முடிப்போம். நிறைய தரித்திரம், கடன், வறுமை, சிறுமை, எளிமை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டா வேற ஒண்ணுக்கு எந்த காசு கிடையாது. ஒரு வீட்டில் சாப்பிட்றாங்க, வாழறாங்க, ஒரு பாத்ரூம் கட்ட காசு இல்லை. இன்னொரு வீட்டில் நாம் போகும்போது நல்ல நிலப்பரப்பான வீடு எல்லாமே இருக்குது, வருமானம் இல்லை. இன்னும் 7 லட்சம் கடன் இருக்குதுயா, அதுல கொஞ்சம் 2-3 சென்ட் வித்து கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் 4 சென்ட் வைக்க போறியான்னு கேட்டேன். இந்த 7 லட்சம் கடத்துக்கு கொஞ்சம் சென்ட் விற்கிற 30 சென்ட்ல, அப்புறம் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 4 சென்ட் வித்து கொடுக்க போறியா? இது என்ன வாழ்க்கை? தரித்திரம், வறுமை. இயேசுவின் நாட்களிலும் கூட அவருக்கு சீஷனா இருந்த பேதுரு வீடு கட்டிட்டான். கடன் வாங்கி வீடு கட்டிட்டான், மீன் வித்து கொடுத்துக்கலான்னு. ஆனால் மீனில் ஒன்றும் வருமானம் இல்லை. அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவன் படகை போய் கேட்டாரு, கொஞ்சம் கொடுப்பா, நான் பிரசங்கம் பண்ணுறேன் ஏறி நின்று அப்படின்னு. தாராளமாக யூஸ் பண்ணிங்கன்ட்டான். இவன் வலையை அலசி நின்றான். பிரசங்கம் முடிச்சுட்டு கேட்டாரு, அப்பா சிமோனே, என்ன ஒன்றும் கிடைக்கலையே மீன்? அப்பா ஐயா சாமி, நைட்டெல்லாம் மீன் போட்டு பார்த்தேன், வலை போட்டு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. சரி சொன்னார், இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போய் போடுப்பா, மீன் கிடைக்குமா. முயற்சி எடுத்து வந்தவன் மறுபடியும் நீங்க சொல்றதுனால நான் கடலுக்கு போறேன்னு சொல்லி படகெடுத்துன்னு உள்ள போயிட்டான். எவ்வளவு மீன் தெரியுமா? 2 படகு மீன். மீனவனை கேட்டேன், கால்வாசி வந்தாலே எங்களுக்கு சந்தோஷமாயிடும், அரைவாசி வந்தா ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த இயேசுவின் நாட்கள்ல படகு ஃபுல்லா ரொம்ப இருக்குதுப்பா, 2 படகுன்னா அதெல்லாம் அற்புதம். நான் நினைக்கிறேன் அந்த வலையில் இருக்கிற மீன் 2 படகுல நிரம்பின மீனை கொண்டாந்து வித்து அன்னைக்கே கடனை கொடுத்துட்டு இருப்பான் நினைக்கிறேன் பேதுரு. ஏன் அப்படின்னா இந்த அற்புதத்தை பார்த்து அவன் இயேசு பின்னாடியே போயிட்டான், சிஷ்யனா மாறினான். கடன்ல வறுமையில் இருந்தான் பேதுரு. கர்த்தர் அவனுடைய வார்த்தை ஒரே ஒரு ஆலோசனை சொன்னார், உள்ள போய் போடுப்பா அப்படின்னார். குளத்தூர்ல ஒரு தரித்திரமான குடும்பம். அப்ப நான் உள்ள போனா, படிச்சிருக்கிறேன், வேலை தான் என்ன கிடைக்கல. வேலை கிடைக்கலையா? நீ என்னப்பா பண்ற? ஒரு லாரி வாங்கினேன், சரியா ஓடல, அப்படி நிற்கிது. அது இந்த வீடு, இந்த இடம் எல்லாம் இந்த 1.5 கட்டம் எங்கள் சொந்த இடம் தான். இது அப்பா எல்லாம் பண்ணார். நீங்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பி? 3 பேர். 3 பேரும் தரித்திரம் முடிச்சிருக்கிறான். ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணி, தம்பி நீ எழும்பு ஒரு இன்டர்வியூக்கு போ அப்படின்னு அவனை போக வச்சோம். ஜெபம் பண்ண பிறகு அவனுக்கு மைண்டு ஒர்க் ஆச்சு. போனான், ஒரு நல்ல வேலை கிடச்சிது. இவனுக்கு சொன்னேன், இந்த லாரி தொழிலே கரெக்டாக பண்ணலாம், சலிப்பு இல்லாமல் டெய்லி உன் தொழிலை நேசி, ஆண்டவரை வேண்டிக் கொண்டு இந்த தொழிலை மறுபடியும் சரியா செய்ய. அந்த வண்டியில் பல பிரச்சனை இருக்குதுண்ணா, வித்துட்டு புது வண்டி ஒன்று வாங்கடா, சேடுகிட்ட போய் வாங்குடு, ஃபைனான்ஸ் போட்டு வாங்கினான். அவனும் வேலைக்கு போனான், இவன் தொழிலை தொடங்கினான். இன்னும் இளைவன் கொஞ்சம் படிச்சுட்டு சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது. இயேசுநாதர் போன பிறகு அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் கொண்டு போய் ஜெபம் பண்ணி ஆலோசனை தான் சொன்னோம், வேற நாங்கள் எதையும் கொடுக்கலாங்க. ஆலோசனை சொன்ன பிறகு 30 வருஷமா கட்டாத வீடை கட்ட தொடங்கிட்டாங்க 2 ஆண்டுல. இது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஆச்சரியம். தரித்திரமா இருப்பாங்களே, அழுக்கா, செவரெல்லாம் சுண்ணாமும் அடிக்கல. அப்ப நான் போகும்போது ஒன்று சொல்லுவேன், அப்பா ஏதாவது சம்பாரிச்சியா, வருமானம் இருக்குதா, என்னைக்கு லீவு உங்களுக்கு? சனிக்கிழமை எனக்கு லீவு தான். 3 பேரும் சேர்ந்து சுண்ணாம்பு அடிங்கடா வீட்டுக்கு. சுண்ணாம்பு அடிக்கல, கதுவுக்கு பெயிண்ட் அடிக்கல. தரித்திரம் பிடிச்சவங்க. ஏசப்பா எந்த இடத்துக்கு வராரோ அங்க அற்புதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏசுநாதர் வந்தார்னா உன் உள்ளத்தில் இல்லத்தில் வந்தார்னாவே ஃபர்ஸ்ட் அடையாளமே ஆசீர்வாதம் தொடங்கும். உனக்கு ஆசீர்வாதமான மனது உருவாகும். தரித்திரமான புத்தி உன்னை விட்டு போயிடும். ஒரு வியாபாரம் பண்ணலாம் என்ற தைரியம் உனக்கு வரும். என் வாழ்க்கையில தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற துணிச்சல் உனக்கு வரும். இன்னொரு பையன், ஐயா நான் தமிழ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷில் அப்படியே பட்டதாரியாக படித்ததுனால எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. அதனால் நான் சின்ன சின்ன கணக்கில் இந்த ஹோட்டலில் போய் கணக்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு தான். என்னடா இங்கிலீஷு, வெங்காயம் இங்கிலீஷு, என்ன பண்ணோம், என்ன பயப்படுறேன், என்ன படிச்சுக்கிறேன்? நான் வந்து எம்காம் படிச்சுட்டேன். எம்காம் படித்து இங்கிலீஷ் வரலையா? ஜெபம் பண்ணுறா, முட்டி போடுறா, கடவுளை ஏன்றா, ஆண்டவர் தருவார், இயேசுவை பிடிச்சிக்கடா அப்படின்னு அவனை ஒரு விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து நான் சொன்னேன், திஸ் சொல்றா அப்படின்னு. திஸ்னா வாட், வாட், வென், வென், வேர், வேர், கோ, கோ, கம், கம், இதான் இங்கிலீஷ். வாட் ஆர் யூ டாக்கிங் அண்ட் ஐ டாக்கிங், தட் இஸ் a grammar. இலக்கணம் பெருசா கேட்டுன்னு இருப்பான். நீ பேசுறது நான் பேசுறது தான் கிராமர். This is that, what that, இட்டது பட்டனால் வாட்டன வாட்டன. தமிழ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் வாதியாரியே குழப்பிடணும். அவன் என்ன பண்ணும் தெரியுமா? எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எப்படிலாம் இன்டர்வியூ கேட்பான்னு ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் ரொம்ப சீரியஸா வாட்ஸ் யூ நேம் அப்படின்னு கேட்பாங்க. பாடணும் எப்படி சொல்லணும், ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். மை நேம் இஸ் செல்வகுமார். ஹே, என்னடா யுத்தம் பண்ற மாதிரி பேசுற? மை நேம் இஸ் செல்வகுமார். வேர் இஸ் யூ புட் ஆஃப்? உன் வீடு எங்க? ஐ எம் ஸ்டேயிங் அட் அரும்பாக்கம். ஐ எம் ஸ்டேயிங் அரும்பாக்கம் அப்படின்னாரு. இப்ப மிரண்டு மிரண்டு பேசுறான். நான் சொன்னேன், ஒரு 2-3 ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு, இனிமேல் கர்த்தர் பார்த்துக்குவார். இந்த கதியில் வாட் இஸ், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அரும்பாக்கம், மை நேம் இஸ் செல்வகுமார், இப்படி தான் பேசுகிறார். இப்போ இன்டர்வியூக்கு போயிட்டார். அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார். ஐயா நான் உள்ளே போகிறேன், தைரியமாக போ, கர்த்தர் உங்க கூட வராரு. 12 பேரில் அவன் செலக்ட் ஆகிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பேசுகிற இங்கிலீஷ் நம்ம யாரும் கிட்ட நிற்க முடியாது. அந்த செல்வகுமார் பேசுகிற இங்கிலீஷு 2 லட்ச ரூபாய் இப்போ சேலரி அவருக்கு. எவ்வளோ? திஸ், தட்டு, வாட்டு, வென்னு, வேறு, கோ, கம்மு. ஏசுநாதர் அவனுக்கு என்ன சொன்னாரு? இடே வலையில உள்ள கொஞ்சம் போடுற ஆழத்துலன்னாரு. இவனுக்கு நாங்கள் சொன்னோம், இவ்வளோ தாண்டா இங்கிலீஷு, கம் கோ, பிளாட் இங்கிலீஷ். என்னடா இங்கிலீஷு? தமிழோட ஈஸி இங்கிலீஷு. என்னது தமிழோட 27 எழுத்து இங்கிலீஷுக்கு. தமிழுக்கு எவ்வளோ? அது தெரிஞ்ச நாங்கள் எங்க வந்திருப்போம். 247 சொல்லுங்க. 247 மொழி பெருசா, 26 மொழி பெருசா? 26 வார்த்தையை பத்தி கவலைப்படாத. இங்கிலீஷ் சீப்பு, தமிழ் ரொம்ப ரிச். தமிழ் இங்கிலீஷ் யூ ஆர் சீயிங், ஐ எம் டாக்கிங், அவ்வளவுதான். அவன் தரித்திரத்தின் எண்ணத்தை முடியாது 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 நாம் பாரு, அந்த மனதுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கினார். ஹல்லேலூயா. சில பேருக்கு யாருன்னா பார்த்தாலே குச்சம். ஏன்னா பொண்ணு விட பார்க்க வந்திருக்காங்க. சில பேர் ஆம்பளை பசங்க, என்னப்பா பண்ற? நானா, நான் ஒரு வண்டி ஓட்டுறேன். டேய் என்ன இது? சில பேர் தன்னதான் உலகத்துல எல்லாம் பார்க்கறாங்க மாதிரி நினைப்பு. சரி பொம்பளை பசங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் மறைச்சு மறைச்சு பார்க்கறதுனால அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். இப்படி போறாங்கன்னா இட்ஸ் ஓகே. ஆனாலும் நல்ல அறிவுள்ள பொம்பளை பசங்க அப்படி நடக்காது. இங்க இருக்கிற பொம்பளை பசங்க அப்படி நடக்காது. அவங்க ஸ்மார்ட்டான இருப்பாங்க அப்படின்னு. தரித்திரம்
அடிமை நுகம், வறுமை எல்லாம் உன் மனதுக்குள்ளதான் இருக்குது. எங்க இருக்குது? ஒருவன் கடவுள்கிட்ட வரும்போது அடிச்சு நுறுக்குவார் அவனை. அவன் மனதை சேஞ்ச் பண்றார் இயேசு கிறிஸ்து. மனதுக்குள்ள செய்யறார். செஞ்ச பிறகு அதே வீடு, அதே ஆளு ஆசீர்வாதமாய் நீ மாறுவ. ஹல்லேலூயா. கூட அற்புதமும் உண்டாகும். அற்புதமும். அப்ப அந்த செலக்ட் பண்ற 12 பேர்ல செலக்ட் பண்றாங்களா அவனை. அப்ப அந்த அதிகாரிக்கு அவன் புரிஞ்சிருக்குது, இவன்கிட்ட திறமை இருக்குது, இவனுக்கு லாங்குவேஜ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு புரிஞ்சிருச்சு, ஆனா திறமை நல்லா இருக்குதுன்னு போட்டாங்க. அவனை HR போட்டாங்க, அடிச்சு தூக்கின்னு போயிட்டான். ஃபர்ஸ்ட் 30,000 40,000 கொடுத்தாங்க. இப்ப 2 லட்சத்துக்கு மேல போயிட்டான். வெளிநாட்டுக்கும் போறான். ஒன்னும் தெரியாது, நடங்குருவன். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏசுநாதர் 5 அப்பம் 2 மீனை கூட அப்படிதானே ஆசீர்வதிச்சார். மார்க் 8:36. அவர் வானத்தை பார்த்து 5 அப்பம் படிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமோ என்றார்கள். சீஷர் கேட்கறாங்க. எல்லாருக்கும் 5000 பேர் வந்துட்டாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மீட்டிங் நடக்குது. சீஷர்களை சொல்றார், அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. ஒரு சீஷர் சொன்னா, 200 பணம். 200 பணம்னா உனக்கு சீப்பா தெரிய போகுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய வேல்யூ படி இன்னைக்கு ஒரு 8 லட்சம். அது வெள்ளி பணம். 8 லட்சத்துக்கு வாங்கினா கூட கொடுக்க முடியாது. இவ்வளோ சீக்கிரம் நான் கொடுக்க முடியாது, காசம் இல்லையே, ஒன்றும் இல்லையே சப்பான்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், சீசன் எங்கே போய் சுட முடியும் ஆண்டவரை இவ்வளோ பேருக்கு? ஒவ்வொருத்தன் 4 ரொட்டி சாப்பிட்டா கூட எவ்வளோ சாப்பிடுவான்? உங்களுக்கு தெரியும், நம்ம கிராமத்தில் எப்படி சாப்பிடுவோம்? நம்ம ஏதோ குழம்பு சரியில்லாதனால ஒரு தட்டோட போயிடுறோம். குழம்பு வைக்கிறான் பாரு சின்னத்தில், நாய் கூட அதை மோதுறாது பொழுது இல்லை. ஏதோ பிரிஞ்சு பிரியாணி பரவாயில்ல, சூப்பராகுது. ஒருத்தனுக்கு ஒன்று வருது, ஒன்று வரல. ஒன்று சொல்லிட்டா கூட நான் இறங்கி செய்வேன். காய் குழம்பு வச்சுக்கிறான். அப்துல் கலாமே தோத்துருவாரு. தண்ணியை 2ஆ பிரிச்சுட்டான். தண்ணியை அவர் மாலிக்குள், ஒரு தண்ணி மாலிக்குள்ள தான் 2ஆ பிரிச்சு அட்டாமிக் கண்ணாரு. இவன் தண்ணி மாலிகுல்ஸை, சப்ஸ்டன்ஸை 2ஆ பிரிச்சுட்டான். தண்ணியை தண்ணி ஆக்கிட்டான். உங்களுக்கு சூப்பரா, உங்களுக்கும் தெரியும், கிராமத்தில் நீங்க சாம்பார் வைக்கிறீங்கன்னா நாங்கள் உஷாரா இருப்போம். ஐயோ யோ யோ யோ, அந்த சாம்பார்ல காய்கறியே இருக்காது, வெங்காயமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எப்படிதான் வைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் கேட்டா, இன்னும் சாம்பார் பேரா, இது தண்ணி சாம்பார். நான் சொன்னேன், இந்த தர்த்தனம் பிடிச்ச சாம்பார், இனிமேல் இதை செஞ்சுட்டு என்ன கூப்பிடாத இந்த வீட்டுக்கு. அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்கள திருப்திப்படுத்தி கொஞ்சம் சாப்பிட்டுறோம். மறுபடியும் போய் சாப்பிடவும் முடியல. 2ஆம் நாட்ட நிலையில ஆயிடுது. ஒன்னே நீ இந்த தண்ணி சாம்பார் தான் வச்சிருப்பா, முன்னாடி எனக்கு தெரியும், ஊத்தம் போத நான் பாக்குறேன். இது என்னடா பருப்பே காணும். 50 பேருக்கு சாம்பார் வச்சுக்கிறான், 50 கிராம் போட்டுக்கிறான் பருப்பை. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தரித்திரம் போவாது. நேற்று உங்க சாப்பிட்ற அந்த காய் குழம்பை பார்த்தேன், எடுத்து தூக்கி ஊற்றி பார்த்தா எங்க வீட்டம்மா செஞ்சா 2 தட்டு சாப்பிட்ருப்பீங்க. அவங்க வேற ஊழியத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு சௌகரியம் இருக்காங்க, அவங்க ஊழித்து போயிட்டாங்க. அடாடாடா, இவனுக்கு காய் குழம்பும் வரல, கத்திரிக்காய் குழம்பு இவனுக்கு வரல. உங்களை மாதிரி பண்ணி விட்டான் சாம்பாரை. சாம்பார் அப்படி பண்றீங்களா? அப்படி இதெல்லாம் தருத்துறங்க. ரசம் வச்சிருது, புளி குழம்பு வச்சு போடுறது. அது 4 நாள் அது குழம்புக்குத, காரு குழம்புக்குத, ஊற்றி சாப்பிட. அந்த தலையில் அது கத்திரிக்காய் மிளகாத்தூள போட்டு புளியை ஊற்றிட்டா 5 நாள் கேரண்டி. மொண்டு ஒருத்தன் சாப்பிட வேண்டியதான், ஊற்றிக்க வேண்டியதுதான். அவன் நாக்கு சொர்ண கட்டு போக வேண்டியதுதான். என்னடா குழம்பாடா அதெல்லாம். சி, நாங்களாம் சின்ன வயசுல ரசம் வச்சாலே பிடிக்காது எங்களுக்கு. நாங்கள் கறி குழம்புலேயே ஸ்டார்ட் பண்ணி கோழி குழம்புலேயே முடிச்சிருவோம். ஒரு நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னா அதுலேயே சாப்பிட்டு அதுலேயே முடிச்சிருவோம். ஆட்டுக்கறி குழம்புனா அதுலேயே சாப்பிட்டு அப்படியே முடிப்போம். இந்த ரசமே பார்த்தாலே அலர்ஜி. இப்போ இல்லை, அப்போ. அப்படி இருக்கும் போது சாப்பாடு நல்லா சாப்பாடு ஆகணும். ஏசுநாதர் சொல்றாரு, எல்லாருக்கும் கொடுங்கப்பா.
அவங்கள முழிக்கிறானு. சரி ஐயா, ஒரு பையன்தான் 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் வச்சுன்னுக்கிறான். சரி எடுத்துனா சொல்லு. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜபம் பண்ணி எடுத்து அந்த கூடையில போட்டார். மூங்க தட்டு தூக்கின்னு வருவாங்க, துணி கிணிலாம் வச்சு அதில் குடிக்கிற தண்ணியெல்லாம் வச்சுக்கின்னு, தோல் பையில தண்ணி வச்சுக்கின்னு, கொஞ்சம் திராட்சை ஜூஸ் எல்லாம் தூக்கி வச்சுக்கின்னு வருவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் தலைமலை சிம்மாடு கட்டி மூங்க கூட இருக்கும். இந்த பழம் வைக்கிறான் பாரு வண்டியில் மூங்க தட்டில், அந்த மாதிரி மூங்கத்தட்டு. அவங்க சீசல் வாங்கின சொன்னார். வாங்கின சொல்லி இதை ஆசீர்வாதம் பண்ணி 5 அப்பத்தை மீனை தூக்கி போட்டார் 12 கூடையில். ஒவ்வொரு கூடையிலையும் போய் அப்படியே 12 அப்படியே 1000 வந்துனே இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க சீச்சருங்க. எல்லாரையும் பந்தி உட்கார வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. 12 கூடை மீதி எடுத்தாங்க. எத்தனை கூட? இந்த மாதிரி தான் ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை அப்படியே அதிசயத்தில் மேலே தூக்க போறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ எப்படி நான் என்கிட்ட கேட்காத. நான் ஒரு 5000 பேர் ரொட்டி சொன்னா கோதுமை வாங்கி அரைக்கணும். அதை நான் எவ்வளோ பேர் செய்யணும்? அது என்ன களியா கூடா இல்லை இது மஞ்சா கலர் இருந்த சாப்பாடா? கிண்டை கிழிச்சு வச்சுக்கிறதுக்கு, பொங்கல் மாதிரி கிண்டி வைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு ஒரு 100 பேராவது ரொட்டி மதிக்கணும்ல. எவ்வளோ பேர் மீன் ஆயிருது? எவ்வளோ மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் போட்டு எப்போ வறுத்து எடுக்கிறது? அதை யோசித்து பாரு. ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. கோதுமை இல்லை, மீனும் இல்லை, ஆய்வும் இல்லை, ரொட்டி சுடுற ஆளும் இல்லை, தவாவும் இல்லை. அப்படி தூக்கி போட்டாரு. 5000 பேருக்கு வருது. அதே அற்புதம் உனக்கு நடக்க போகுது. ஒன்னும் இல்ல, ஆனா நீ உயர போற. இயேசுவை உறுதியா பிடிச்சிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தனை போய் கடைசியா ஒரு அற்புதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஒரு பிரதர் வந்தார். ஐயா, எனக்கு ஒரு நல்ல வேலை இது பண்ணணும், சம்பளம் 17 ரூபாய் தான் கிடைக்குது. ஒரு தெலுங்குக்கார அவர், அரும்பாக்கம் சர்ச்சில். அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், என்ன பண்ண போறப்பா, எவ்வளோ நாள் வேலை செஞ்ச அப்படின்னு கேட்டான் அவரை. அவர் சொன்னார், நான் ஒரு 25 இயர்ஸாக வேலை செஞ்சுட்டேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் மாமா கிட்ட வந்தேன் நான் வேலை செய்வேன். ஏன்பா 15 வருஷம் தான் வேலை செய்யணும், நீ அதிகமாக செஞ்சுட்ட, இனிமேல் இன்னொரு வேலையை நீ கேட்காத. தேவன் சொல்றார், நீ வியாபாரம் பண்ணு. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல அவரு என்னையும் பார்க்கறாரு, எல்லாரையும் பார்க்கறாரு. எப்படி போய்கிறேன், நான் எப்படி பண்றதுனாரு. அந்த கேள்வியே கேட்காத, வியாபாரம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு. பத்தியா, இது உயர்த்தது பாரு, அவ்வளோ புரியுது. அதுக்கு அவருக்கு சொன்ன நான் துதிக்கிற நேரத்தில் கையை உயர்த்தனா உயர்த்த மாட்டீங்க. நான் இன்னொருத்தர் சொன்னா நீ உயர்த்துற. அவர் அப்படியே நின்று சோத்திர 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 சோத்திரம், ஏ தேவடா பிரபுவா சோத்திர சோத்திர சோத்திரம் தெலுங்காரு. ஏமி వస్తారు నిర్భరా అక్కడ అద్భుతం చేస్తున్నా వస్తున్నావా, ఓ సోత్ర సోత్ర సోత్రం. 1 month டைம் உனக்கு. போ ஜெபமணிக்க. நீ வியாபாரி, கமான், வேலைக்காரன் இல்லை, போ. அவர் சொன்னார், முதலே என்கிட்ட இல்லையா, எந்த முதலும் என்கிட்ட நான் வச்சில்லை ஃபாதர், என்ன பண்றது? ஜபம் பண்ணு 1 மாசம், எது கிடைக்குதோ எடுத்துன்னு வா. 55,000 எடுத்துன்னு வந்தார். எவ்வளோ எடுத்துன்னு வந்தாரு? டேபிள் மேல் வை, முட்டி போடு. ஏங்க, ஒரு மூட்டை லாரியில் காய் எடுத்து வைக்கிறதுக்கு 55,000 பத்துமா? அப்போ அவர் சொல்றார், இந்த லோடு எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதோடு நான் வேலை தான் செய்யணும், எனக்கு முடியாது. இந்த லோடு சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கு வியாபாரம் தான். நீ அந்த வார்த்தையை சொல்லாத, கடவுள் கொடுக்குற வியாபாரம் சக்சஸ்ன்னு சொல்லு. 55,000 ஜெபம் பண்ணியாச்சு. அதில் 2,000 காணிக்கும் போட்டார். 53,000 எடுத்துன்னு போ, லோடை வர சொல்லு, பயப்படாத. பணம் இருக்கிற மாதிரியே 2 லட்ச ரூபா பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே வர சொல்லு. ஐடியா இங்கதான் ஆண்டவர் செயல்படுத்துறாரு. உன் மைண்ட கூட இவங்களுக்கெல்லாம் கொடுக்க என்கிட்ட காசு கிடையாது. எல்லாரும் வந்து அங்க கூப்பிட்டாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொல்றாரு, நான் அட்வான்ஸே வாங்காத லைட்டு போட்டு வந்தேன்னாரு. நல்லது. யார்கிட்ட இருக்குது காசு?
போகும்போது கர்த்தர் கொடுப்பாரு, கட்டாயம் கொடுப்பாரு. நான் எப்பவுமே பணம் வச்செல்லாம் வாழறவன் கிடையாது. திடீர்னு பார்த்தா நிறைய வச்சிருப்பேன், திடீர்னு ஒண்ணுமே இருக்காது. அந்த அம்மாவுக்கு தெரியும். சில்லறைங்களை 10 ரூபா எந்தெந்த சர்ச்சில் போட்டாங்களோ அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டின்னு போனோம். இவ்வளோ பெரிய மூட்டை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் இடத்த வாங்கிறதுக்கு எடுத்துன்னு போய் ஒரு பார்க்கில் கொடுத்தேன். அந்த 10 ரூபாவையும் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா கட்டுக்கெல்லாம் கொடுத்தேன். அவங்க எல்லாரும் ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த பார்க்கில் என்றாங்க, இவங்க ஊர் பார்க்கில். நாங்கள் பாட்டு நல்லா டீ சாப்பிட்டுன்னு உட்காந்துருந்தோம். 10 ரூபாய் 20 ரூபா வச்சு ஒரு இடத்த வாங்கினேன். அவங்க என்னை வந்து தப்பாக நினைக்கல, அவங்க நினைப்பு பெருசாக இருக்குது. ஓ, இந்த பக்கம் வரும்போது எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து போட்டு போயிட்டாரு. ஐயா இன்னொரு 5 லட்சம் வேணுமே, அது அப்புறமா ஃபோன் பண்ணு. எப்போ பண்ணு? அப்புறமா பண்ணு. எப்போ வேணும் பண்ணானோ அப்பயே கொடுத்தாரு ஏசப்பா. இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு தேவையானதை யார் கொடுப்பாரு? ஆமா, இப்பயே பயந்துட்டாங்கன்னா கஷ்டம். முன்னாடியே தடுப்பூசி போட்டுடுறேன், பயப்படாத, என்ன பார்க்காத, யார பாரு, கர்த்தர் பெரியவர் தருவார். ஹல்லேலூயா. நான் போனா கலெக்டர் பார்க்க முடியாது, பிஸி அப்படின்னா. ஃபாதர் வந்துகிறார் சொல்லு. யார் வந்துகிறார்? எங்க என்னன்னா எம்எல்ஏ கவர்மெண்ட். நாங்க யாரு? வின் அரசாங்கம். எதை செய்தாலும் எதை பண்ணாலும் எந்த தேவைக்கும் இருக்கிற மாதிரியே போவோம், எல்லாம் உடையவர்களாகவே போவோம். அந்த ஆளுக்கு சொன்னேன் 55 55 52ன்னு போவாத, உனக்கு அற்புதம் நடக்காது. என்கிட்ட எல்லாம் இருக்குது. கர்த்தர் இருந்தா, தேவன் இருந்தா எல்லாமே இருக்கிற மாதிரி தான். போனாரு, ஃபர்ஸ்ட் வண்டியே சக்சஸ், ஃபர்ஸ்ட் வண்டியே சக்சஸ், ஃபர்ஸ்ட் வீக்கே சக்சஸ், ஃபர்ஸ்ட் மாசமே சக்சஸ். ஒரு வருஷம் ஒரு வண்டி கூட, ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு வண்டி கூட லாஸ் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பிசினஸ் மேன் ஆயிட்டார். யார் ஆயிட்டாரு? பிசினஸ் மேன் ஆயிட்டார். இப்ப எனக்கு காசு எங்க இருந்து வருது பாருங்க. ஒரு வருஷம் நன்றியை சொல்லி 2 லட்சம் பொட்டலத்தை எடுத்துன்னு வர்றாரு. வந்து போறாரு. நான் இல்லை ஐயா, உங்களை பார்க்க 5 முறை வந்துட்டேன், வாங்க என்ன இது நன்றி காணிக்கை. எவ்வளோ? 2000 பெட்டியில் போட முடியல, 2 lakhs பெட்டியில் போட முடியல. விசுவாசத்தை போதிக்கிறோம், வழி நடத்துகிறோம். இப்போ நீ வந்திருக்கிற பஞ்ச பரதேசியா டீ கூட குடிக்காது வந்திருப்ப. உங்ககிட்ட இருந்தே பல லட்சம் இந்த ஊழியத்துக்கு வர வைப்பார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிற? ஆசீர்வதிக்கிற தேவன் யாரு? இப்படி ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு தரித்திரம் புடிச்சவன் மாதிரிதான் இந்த ஊழியமே நடக்குது. தரித்திரம் புடிச்சவன் எங்க வெளிநாட்டு பணமோ அந்த நாட்டு பணமோ எந்த பணக்காரட்ட நாங்க போக மாட்டோம். இந்த நாட்டில் இருக்கிற தரித்திரம் பிடிச்சிருக்கிறான் பாரு, அவன் ஆசீர்வாதமா மாறுறான் பாரு. அவன் காசுல தான் இந்த மீட்டிங், ஊழியம், சர்ச்சை அமைக்கிறது எல்லாமே நடக்குது. 10 காசு வெளிநாட்டு காசு கிடையாது. யார் எந்த அரசாங்கம் வந்தாலும் கவலை இல்லை, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ஆனா எங்க மூலமா எத்தனையோ கிராமத்தின் மக்கள் இன்னைக்கு மேல்நிலைக்கு வராங்க, கர்த்தருடைய அருளால, ஆசீர்வாதத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கணும்னு விரும்புற? ஹல்லேலூயா. சீஷர்களை அழைத்து, ஏசப்பா கடைசி நாள், அவர் பாருங்க எல்லாரையும் கூட்டுன்னு போயிட்டு ஒலிவ மலையால நின்றுட்டு மேல போறார் பறந்து. அதுக்கு முன்னாடி தன் சீஷர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் பெத்தேனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன பண்ணார்? எல்லாரையும் ஆசீர்வதித்தார். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, புதுசா வந்தவங்களும் சரி, இந்த இயேசுவை பிடிச்சேன்னா தரித்திரம், வறுமை, சாபம் எல்லாம் ஓடிடும், உன்னை விட்டு ஓடிடும். சில வீட்டில் வருமானம் வருது, ஆனா சேர்த்து பிடிச்சி ஒன்று செய்யறதுக்குள்ள ஒன்று நாய கட்சிடுது. ஒரு பிள்ளைய சேர்த்து பிடிச்சி ஒன்று அப்படியே கரை ஏத்துறதுக்குள்ள பைக்கில் போய் விழுந்துடுறான், கை ஒடிச்சுக்கிறான்.
அப்படியே போனஸ் கீனஸ் வந்தா எல்லாத்தையும் சேர்த்து சுருட்டி ஒரு தளம் போட்டலாம், அதை பண்ணலான்னு பார்த்தா வியாதியா போடுது யாருன்னா ஒண்ணு. ஹாஸ்பிட்டல் கைமா அலைய வேண்டியதா இருக்குது. இதுதான் தரித்திரம். அது தரித்திரம். அந்த தரித்திரத்தெல்லாம் இயேசு மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசுவை பிடிச்சாலே ஆசீர்வாதம் உண்டாகும். என்ன உண்டாகும்? ஆமா, பெரிய அடையாளம். அது பெரிய அடையாளம். பேதுருவை இயேசு சந்தித்த உடனே ஆசீர்வாதம் வந்தது. அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்துல உங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கிட்டோம். அடுத்த வருஷம் இந்த கூட்டத்துக்கு வரும்போது தரித்திரம் இல்லாம, வறுமை இல்லாம, அந்த ஈட்டிக்காரனை பார்த்து, தண்டல்காரனை பார்த்து பயந்து ஓடாம, பயந்து இதுல வேற கடங்கார ஜெயிலுக்கு என்னன்னா கறி மேல ஆசை. இந்த கடன் வாங்குறவங்களுக்கு வந்து துணிச்சலா 10 புடவை வாங்கிட்டு அந்த சேடு வந்து என்கிட்ட சொல்றான், நிம்பிலுக்கு பணமும் கொடுக்க மாட்டேந்தே, அந்த புடவும் ரிட்டர்ன் பண்ண மாட்டேந்தே. கேட்டா அது கட்டிக்குச்சின்னு சொல்லுது. நான் சொல்றேன், அது அவுத்தி கொடுமா, நான் எத்தின் போறேன் என்று நான் சொல்றேன். பாதர் கொஞ்சம் சொல்லுங்க பாதர், அந்த எஸ்தர் எத்தின்னு போச்சு பாதர், கட்டின்னு போச்சு என் புடவைய. 10 புடவை வாங்கிட்டு அவன் வரும்போது ஒளிதான். அந்த தரித்திரம், சாபம், வறுமை எல்லாம் ஒன்னொட்டு நீங்கி அடுத்த வருஷம் நீ கடன் கொடுக்கிற மாதிரி, கடன் உதவி செய்யற மாதிரி மாறணும். இந்த சில்லறையை போடுறீங்க, ஒரு சில மக்கள் இந்த காணிக்கையில போட்டு வைக்கிறீங்க, 5 ரூபாய் 2 ரூபாய், அதெல்லாம் கூட அடுத்த வருஷம் மாறிடணும். சீக்கிரமா உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம்.